ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து மேஜிக் மார்க்கர் ஹவு டு மேக் மேஜிக் இன் அனதர் வேர்ல்டுன்ற சீரிஸோட எபிசோட் 1 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகான் ஆல் வச்சுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இது ஒரு ஆன்லைன் சீரிஸ்னால வாரம் இதே நாள்ல தான் ரிலீஸ் ஆகும். முடிஞ்சளவுக்கு கமெண்ட்ல வந்து கேட்காதீங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு ரீஇன்கார்னேட் சீரிஸா இருக்கிறதுனால வேற லெவலா இருக்கும் கதை. முடிஞ்சளவுக்கு பொறுமையா பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீரிஸ் முடிஞ்ச பிறகு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டு கூடவே கமெண்ட்ல மேஜிக் எமோஜி போடுங்க. நானும் 10 தெரிஞ்சுப்பேன் எத்தனை பேருக்கு இந்த சீரிஸ் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். கூடவே இந்த வீடியோ முடிச்சவங்க எல்லாருமே டைம் இருந்தா நம்மளோட சேனல்ல இன்னும் நிறைய ஆன்கோயிங் சீரிஸ் போடுறோம். அது மட்டும் இல்லாம ஃபெனித்தி சீரிஸும் இருக்குது. அதெல்லாம் போய் செக் பண்ணி பார்த்துருவாங்க. சரிங்க, நம்ம கதை போலாமா? ஒரு வீட்டுக்கு வெளியில ஒரு பொண்ணு வெயிட் பண்ணிட்டு இருக்க கேரேஜ்ல அவளுடைய அப்பா அம்மா வந்துட்டீங்களா? வா மரி, எனக்கு வழங்க போல எனர்ஜெட்டிக்கா இருக்க போல. ரோஸ் எப்படி இருக்கா? அவன் நல்லா தான் இருக்கா. அவ உன்னை கேட்டா. அப்படியா, இது குழந்தை? ஆமா மரி, இது உன்னுடைய லிட்டில் பிரதர் ஷியான். லிட்டில் பிரதரா? அப்ப இந்த கதையோட ஹீரோவும் அவளை கொஞ்சம் ஆரம்பிக்கிறான். ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இவளுக்கு கிஸ் பண்ண பாத்தியா எந்த அளவுக்கு அவளுக்கு அவளை பிடிச்சிருக்கு? ஆமா, எனக்கு என்னுடைய பிரதர் ரொம்ப பிடிக்கும். நான் தான் உன்னுடைய பிக் சிஸ்டர் ஷியான். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு மரியோ, நான் ஜெயிச்சிட்டேன்டா. அக்கா போக ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நீ ரொம்ப ஸ்லோவா இருக்கடா ஷியான். நீ எப்பவுமே என்னோட ஸ்பீடா இருக்கு. ஆமா, நான் தான் உன்னுடைய பிக் சிஸ்டர் எல்லாம் அப்படிதான் இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்க அப்பா வர, அப்பா வந்துட்டாங்கடா. நீ இப்ப கூட ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கா. பா வந்துட்டீங்களா? என்ன மாதிரி என்னைக்கும் வழங்கும் போல ரொம்ப எனர்ஜியா இருக்க போல. ஆமா ஹீரோவும் வெல்கம் பேக் அப்பா. என்ன ஷியான் என்னைக்கும் போல ரொம்ப டிபெண்டபிளா இருக்க போல. ஆமா மாதிரி கூட தான் அப்படி. ஏன்னா நான் தான்டா உன்னுடைய அக்கா, அதனாலதான்டா. உண்மை என்னல ஆக்சுவலி ஷியான் வந்து டிபெண்டபிளா இருக்கிறதுக்கான காரணமே அவனால எதிர்த்து சண்டை போட முடியாத லெவலுக்கு இருக்கான். அம்மாக்கு எப்பவுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு என்னோட ரொம்ப தனித்துவமா தான் இருக்கான். பட் ஆனா சில விஷயங்கள் காட்டிலும் அவன் இன்னமும் வளரல. நிறைய யோசிச்சு கவலைப்படுறான். என்னாச்சுக்கா? ஒண்ணு இல்லடா, எனக்கு நல்லாவே தெரியும் இவனுக்கு சண்டை போறதுல முக்கியமா மேஜிக் யூஸ் பண்றதுல மட்டும்தான் இவனுக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. அப்ப ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்க அவன் பார்த்தா ஒவ்வொரு ஸ்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஷியான் என்னடா பண்ற? ஒண்ணு இல்லக்கா, ஷியான் வந்து தனித்துவமா தெரியறதுக்காக சில பயிற்சிகளை தனியாவே பண்ணுவான். அதெல்லாம் நினைச்சுதான் எனக்கு திருப்பி ஆகுது. அதுக்கப்புறம் நைட் டைம்ல சாப்பிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அவங்க கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கலாமா? என்னது? மான்ஸ்டர்ஸ் பத்தி தான். அதுக்கு முடிவே கிடையாதா? அப்படி எல்லாம் கிடையாது. ப்ராபபிலி அதுங்களுக்கு முடிவுன்னு ஒரு விஷயம் இருக்கு. மும்பை இதை பத்தி சொல்லிருப்பாங்களே. அதனால அதுலயும் சாதாரணமாக இடம் போடுறது. ஏன்னா மான்ஸ்டர்ஸ் ரொம்ப டேஞ்சர்ஸ் தான். பீப்புள்ஸ் அட்டாக் பண்ணும். அது மட்டும் இல்லாம உன்னோட லைஃபையே அது கொடூரமா மாத்திரும். நீ ஒரு வேலை அதுங்களை எதிர்க்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருன்னு அதெல்லாமே உனக்கு அலர்ட் ஆகிறவருக்கு தான் யூஸ் ஆகும். அதே போல இந்த ஃபேரிஸ் ஸ்பிரிட்ஸ் பத்தி எல்லாம் நான் கேட்கறேன். அதுவும் அப்படிதானா? அதுவும் அப்படிதான். ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில ஸ்பிரிட்ஸுக்கு ஃபேரிட்ஸ்க்கு வந்து டெஃபினட்டிவ் முடிவுன்ற ஒரு விஷயம் இல்ல. அலர் ரேர் தெரியுமா? அப்படியா? அப்ப மேஜிக்னு ஒரு முடிவு இருக்கா? என்னன்னு சொல்லிட்டு ஷாக்காவே இவன் மேஜிக் பத்தி கேட்காம இருக்கான். ஆமாப்பா, ஃபயர் வாட்டர் விண்ட் லைட் இது எல்லாமே ஒவ்வொரு எலமெண்டோடைய மேஜிக்ஸ் தானே. அதுங்களுக்கு எல்லையே இல்லடா. என்னது எல்லை இல்லையா? ஆமா, மேஜிக் இந்த வேர்டை பொறுத்த வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது. அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. தான் சியான் யாண்டா இப்படி கேள்வி கேட்டுங்கிற அப்பா கிட்ட. ஆனா அப்பா எனக்கு என்னமோ அதை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியாடா? எனக்கு அந்த அளவுக்கு அதை பத்தி எல்லாம் தெரியாது. உண்மையா சொல்ல போனா எனக்கு ஓரளவுக்கு எஜுகேட்டட் மட்டும் தான் தெரியும். ஜெனரலான பப்ளிக்கா இருக்கிற என்ன மாதிரியான ஆளுங்களுக்கு மேஜிக்ன்ற ஒரு விஷயம் வந்து அதிசயமா இருந்தாலும் அதை பத்தின முழுமையான நாலேஜ் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. அதனால நான் அதை பத்தி அந்த அளவுக்கு இந்த இடத்துல பேசவே மாட்டேன். ஏன்னா நமக்கு தெரியாத விஷயத்தை பத்தி பேசிக்கணும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா ஷியான், நீ இந்த மான்ஸ்டர்ஸ் ஃபேரிஸ் அண்ட் மேஜிக் எல்லாம் எப்படி நீ எந்த இடத்துல இருந்து படிச்சு கத்துக்கின? ஷியான், நீ நல்லா தானே இருக்க? உனக்கு என்ன அடிபட்டுக்குதாடா? வினோதமா பேசுற? இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். ஷியான் அந்த கேள்வி கேட்ட பிறகு அப்பா அந்த மாதிரி என்ன பதில் சொல்ல திரும்ப அவன் மூட் ஆஃப் ஆயிட்டான். ஆனா மேஜிக்ன்ற ஒரு விஷயம் வந்து அவனுக்கு நல்ல ஆழமா பதிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் திரும்பி ஒரு 3 வருஷம் ஆக இந்த இதை வாங்கிக்க சொல்லிட்டு வெளியே பார்த்தா மரியம் கத்திட்டு இருக்க ஹீரோவோ உட்காந்து படிச்சிட்டு இருக்கான். ரொம்ப டயர்டா இருக்கு. அக்கா நீ கடினமா வளைச்சுட்டு இருக்க, அதனாலதான் ரொம்ப டயர்டா இருக்கு உனக்கு. ஆமாண்டா, அவனுடைய பெரிய அக்கா சும்மா நினைச்சா. நான் இந்த ட்ரைனிங் பண்ணதுக்கான காரணம் மிகப்பெரிய ஒண்ணு இருக்கு தெரியுமா? மிக பெருசு ஒண்ணா? அது என்ன? அதாவது மான்ஸ்டர்ஸ் எதிர்த்து சண்டை போறதுக்காக இந்த ட்ரைனிங் எல்லாம். அதுதான் ஏன் பண்ற நீ? ஏன் பண்றேன்னா நான் உன்னை ப்ரொடக்ட் பண்ணதான் இந்த ட்ரைனிங் எல்லாம் கத்துட்டு இருக்கேன். அதுவும் மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து. என்னது என்ன காப்பாதுவா? ஆமா, ஏன்னா நான் தான் இந்த இடத்துல உன்னோட சிஸ்டர் முறையில பாதுகாக்கணும்ல. என்னது? நான் உன்னை பாதுகாக்கிறதுக்கு காரணமே நீ எனக்கு பிரஷியஸான ஒரு தம்பி. அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டான மூளை எல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சது எல்லாமே ஒரு நல்ல பிசிக்கல் ஸ்ட்ரென்த் மட்டும் தான். அது இருக்கிறத வச்சு நான் எது மூலியமா உன்னை பாதுகாக்க முடியுமோ அது மூலியமா தான் பாதுகாத்து இவ்வளவு ட்ரைனிங் எல்லாம். ஆனா இருந்தாலும் அக்கா நீ நிறைய ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்க எல்லா டைமும். ஆமா, ஏன்னா அந்த அளவுக்கு கடினமா உழைக்கணும்ல. அதுக்கப்புறம் பார்த்து திரும்பி அவன் உழைக்கிறேன் நல்லா. அதாவது ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா. ஆமா, எல்லா நாளும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு போர் அடிக்கவே இல்லையா? எனக்கு தான் ரொம்ப போர் அடிக்குது. ரோஸ் இப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி சொல்றதுக்கு எட்டு வந்து ஒண்ணு. சரி டென்ஷன் ஆகாத. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னோட கிராண்ட் ஃபாதருக்கு அசிஸ்டன்ட்டா வேலை பார்த்துட்டு விட்டு வந்தது. அது மட்டும் இல்லாம உன்னோட பிரதர் வேற எல்லா டைமும் வீட்டு உள்ளே உட்காந்துக்கின்னு படிக்கிற வேலையை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன் போல. நீங்க 2 பேரும் சிப்ளிங்ஸ் தானே? இந்த படிக்கிற விஷயத்துல கூட ஏன் நீங்க 2 பேரும் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கீங்க? நான் எந்த அளவுக்கு இந்த இடத்துல கஷ்டப்படணும் அந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டு நைட் எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். அவனுக்கு அந்த மேஜிக்ன்ற ஒரு விஷயத்து மேல அவ்வளவு ஆர்வம் இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த லேக்கும் கொஞ்சம் ஜொலிக்க என்னது அப்ப இதுக்கு அர்த்தம் அப்படின்னு அவன் பாத்துட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மறுநாளே மரியும் நம்ம ஷியானை கூட்டின்னு போறான். கட்டாயமா நம்ம அம்மா கிட்ட கூட சொல்லாம இந்த இடத்துல வர்றது ரொம்ப தப்பு. வாடா வந்துடலாம் சீக்கிரம் வீட்டுக்கு. அது மட்டும் இல்லாம கவலைப்படாது, இந்த இடத்துல எந்த மனசாலும்
இருக்காது. அம்மாவுக்கு ரொம்ப பசிக்கும், சீக்கிரமா இந்த இடத்த விட்டு கிளம்புவோம், நம்ம சாப்பிடலன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வெயிட் பண்ணினா அற்புதமான விஷயத்தை நீ இந்த இடத்துல பார்க்கலாம், அது உனக்கு ஒருத்தா தான் அமையும். அங்க பாருன்னு சொல்லி அடுத்த நிமிஷமே அந்த லேக்குள்ள இருந்து நிறைய லைட்டிங் பார்ட்டிகள் எல்லாம் வெளியே வருது. அவன் பார்த்துட்டு அதை ஷாக்காக ஜஸ்ட் இது சன்செட்டுக்கு அப்புறம் இந்த பால்ஸ் எல்லாம் லைட்டோட இந்த இடத்துல அப்பேர் ஆகுது. எனக்கு இதை பத்தி என்னன்றதுலாம் தெரியாது, பட் ஆனா உனக்கும் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்படின்னா அம்மாக்கும் அப்பாவுக்கும் இதை பத்தி தெரியுமா? அது தெரியுமான்றது தெரியல, பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் தான் இதை ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க யாரும் பாத்துருக்க மாட்டாங்க, இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. மேபி இதனால பின்னாடி நமக்கு பாதிப்பு வந்தா கவலைப்படாதீங்க, எதுவும் ஆகாது. நம்ம உண்மையிலே அதிர்ஷ்டம் பண்ணிருக்கோம், ஏன்னா இது எல்லாத்தையுமே நம்ம தான் பாக்குறோம். இந்த இடத்துல ஒரு பசங்கள இருந்து ரொம்ப அதிசயமா இருக்குல்ல? ஆமாண்டா, இதுதான் கண்டிப்பா மேஜிக்கா இருக்கணும். என்னது மேஜிக்கா? ஆமா, நீ எப்பவுமே சொல்ற விஷயங்கள இதுவும் ஒன்னா இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. உனக்கு எப்படி இதெல்லாம் ஞாபகம் இருக்கு ஒண்ணுமோ? ஏண்டா நீ என்னோட தம்பி, உனக்கு சின்ன வயசுல இருந்து பாத்துருக்கல, அதனால அந்த பெஸ்ட் மெமரிஸ்ல என்னோட மைண்டை விட்டு எப்பவுமே மறையாது. ஆனா இருந்தாலும் இந்த இடத்துல நான் வரைக்கும் அவங்களுக்கு பொண்ணா பிறந்தது நல்லா இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவ பணம் என்ன சொல்றீங்க எப்படின்னு அவனை அழ ஆரம்பிக்க. சரிடா, எதுக்காகடா எதிர்த்து இருக்க, வேணா ஒரு பாத்துக்கலாம். சரிப்பா, வீட்டு கிளம்பும். ரொம்ப நன்றிக்கா, உண்மையை சொல்ல பண்ண நானும் தான் உனக்கு நன்றி சொல்லணும். இப்ப நல்லா இருக்கா, எனக்கு உண்மையில பத்துனுச்சியா? அப்படியா? அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து அவங்களும் கிளம்ப. இன்னொரு பக்கம் இப்ப 2 பேரும் ரொம்ப சபதம் எடுத்துக்கின்னு சாப்பிட்டு முடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க அப்பா அம்மா ஷாக் ஆகுறாங்க. என்ன இது அப்படியே அவங்க பார்த்துட்டு இருக்க, சாப்பாடுக்கு ரொம்ப நன்றி, சூப்பரா இருந்துச்சு, நாங்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிளம்ப. இவங்க 2 பேருக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஷாக் ஆக. ஆஹா, ரொம்ப வெயிட்டா இருக்கு ஷியான், ரொம்ப எல்லாம் பெருசு கிடையாது, தூக்கின் வா. இதை தூக்குற லெவலுக்கு உங்ககிட்ட ஸ்டாமினா இல்லைன்னா என்னதான் பண்ணுவே தெரியல. சரி, சன்செட் இருக்கு, இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்போமா? ஓகே முதல்ல எனக்கு இந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அப்பதான் அந்த பால் சால நிறைஞ்சிருக்க அந்த லைட்னிங் எப்படி வெளியே வருது நான் கண்டுபிடிப்பேன். எங்க இருந்து வருதுன்னு எதுக்காக இந்த மாதிரியான கேள்வி கேட்கிறேன்? அதுதான் தண்ணிக்குள்ள இருந்து வருது. தண்ணிக்குள்ள வருதுன்றது சரியான விஷயம் தான், பட் ஆனா அது உருவாக்குறதுக்குன்னு ஒரு சோர்ஸ் கரெக்டா இருக்கணும்ல. அது தண்ணிக்குள்ள எந்த இடத்துல அந்த சோர்ஸ் மூலியமா வெளியே வருதுன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அதை பத்தின இன்வெஸ்டிகேஷன் பண்ண கரெக்டா இருக்கும். ஏன்னா அந்த பண்ற வேலையை வந்து ஒரு அட்பு கூட பண்ணிட்டு இருக்கலாம். அப்ப அதுதான் உண்மை, நான் ஃபாலோ பண்ணி தான் அவன வேற வழி இல்ல. சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் இந்த பேஸ்கெட்ல இருக்கிற காலி இடத்த நிரப்போம். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குன்னு ஒரு பேஸ்கெட்ல தண்ணியெல்லாம் போட்டு அதுல கழு போட்டிருக்காங்க. இன்னொருத்துல கிரீன் இலையெல்லாம் போட்டிருக்காங்க. 3வதுல சாதா தண்ணி. என்னடா இது, இன்னைக்கு எதுவுமே மாட்டுல மீன் தூண்டில் எடுத்துன்னு வந்தா அவனும் சரிக்க. என்னடா இதுக்கெல்லாம் போய் சிரிச்சிட்டு இருக்கேன்? இல்லக்கா, நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் மட்டும் இன்னைக்கு உன்னோட நிலைமையில இருந்ததா என்ன பண்ணிருப்பேன்? என்னடா பேசுற? நான் உன்னோட பிக் சிஸ்டர், அவ்வளவுதான். இருந்தாலும் ரொம்ப நன்றி சிஸ், நீ எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஹீரோவா இப்போ காட்ட பார்த்துட்டு இப்பதான் புரியுது அக்கா எதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டு வந்தானு. கொஞ்ச நேரம் இன்னும் வெயிட் பண்ணலடா, கவலைப்படாத, உன்னோட மேஜிக் தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல எதனா பிரச்சனை வச்சுன்னா நான் பயன்படுத்த ஆரம்பிக்கிறேன். அப்படியே ஓகே. அதுக்கப்புறம் தூண்டில அது கயிறை வந்து இழுக்க மீன் தான் மாட்டேன்னு சொல்லிட்டு இவங்களும் அவ்வளவு பாக்க அதோட சக்சஸ்ஃபுல்லா ஒரு மீனை வச்சிருக்காங்க. இதே சமைச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நல்லா கூட இருக்காது. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு அந்த ரோஸ்ன்ற பொண்ணு வந்துட்டு மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ற? ரோஸ் வந்துட்டியா? இதுதான் உன்னுடைய எங்க இருப்பதுரா? ஆமா ஷியான், அவங்கள அளவு சொல்லு. நைஸ் டு மீட் யூ. நான் தான் ரோஸ், சாலிடரி ஃபிளவர் ப்ளூமிங் ஓடிய டெசோலேட் டவுன்ல இருந்து வந்திருக்கேன். அப்படியா? இவ ரெகுலரான ஒரு காமனர், அதுதான் இப்படி மாத்தி சொல்லிட்டு இருக்கான். ஏன்டி இப்படி அசிங்கப்படுத்துறா உன் தம்பி முன்னாடி? சரி, இருந்தாலும் நீங்க என்ன பண்றீங்க இந்த இடத்துல? நாங்க இங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கோம். உனக்கு என்ன வேணும்? மீன் எதனா பெருசா பிடிச்சிங்களா? சரி, இருந்தாலும் அந்த லேக்ல வந்து மீன் எல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிங்க? இது எல்லாத்துக்கும் ஷியானுக்கு தான் தெரியும். அப்படியா? ஷியான், நீ இந்த வேலையை பார்த்துருக்கா கண்டிப்பா அந்த லேக்குள்ள இருக்கிற அப்ஸ் லைட்டை வந்து பார்த்துருப்பேன். சரி சொன்னீங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்சம் பேசிட்டு இருக்கு. அதுவும் விளையாட்டமா அக்காவுக்கு இன்னொரு பக்கம் காண்டாவது. சாயங்காலமா அந்த லேக்ல இருந்து லைட்ஸும் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரோஸும் பார்த்தா மீன் பிடிச்சிட்டு இருக்கு. அவங்க 2 பேரும் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல வேலை இந்த லேக்ல இருந்து இன்னும் நம்ம நிறைய விஷயத்தை இன்னைக்கு கத்துக்கணும் எடுத்தோம். ஆமாங்க, சரியா சொன்னேன். இது எல்லாமே உன்னோட உதவினாலதான் நடந்தது. ரோஸும் ஏன்பா இதுல இருந்து எடுக்குது அவ்வளவு பெரிய கஷ்டமா? இதுக்கெல்லாம் இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? காரணம் இருக்கு. அடுத்ததா அப்படி அவன் எல்லாம் துணி எல்லாம் கட்டிட்டு டேஞ்சரஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு பாக்க தண்ணி உள்ள இறங்குறான். கவலைப்படாதீங்க, ஒன்னாவது எனக்கு எதுனா அம்மாக்கு பொறுப்பு சொல்ல முடியாது. என்னடா பண்ணிட்டு இருக்க? அதுக்கப்புறம் ரோசம் நீ என்னடி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு போல பார்த்தாங்க மாதிரி துணி கட்டுறாங்க. என் தம்பி அந்த இடத்துல தனியா போய் மாட்டிட்டு இருக்க, அவனுக்கு கூட போயிட்டு ஹெல்ப் பண்ண வேண்டாமா? அப்படியா? சரி அக்கா, ஏன் இப்படி பண்ணிட்டு? டேய், நான் தான் உங்க கூட பக்கத்து பாதுகாப்பா இருப்பேன்னு சொல்லிருக்கல, அதுக்காக தான் இதுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த வாட்டருக்குள்ள இருக்கிற வெளியே வர மேஜிக்கல் லைட்ஸ் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கான். டேய், நீ நல்லா தானே இருக்க? நல்லா தாங்க இருக்காங்க. என்ன கொஞ்சம் இந்த மேஜிக் எல்லாமே ரொம்ப வாமா இருக்கு. ஆமா. அதுக்கப்புறம் தண்ணி அவனும் முகத்துல மூழ்கி பார்க்க, ஆஹா, இது வேலை செய்யுது. இது நார்மலா தான் இருக்குது தண்ணி, அந்த லைட்னால மட்டும் தான் அந்த லைட் சுத்தி இருக்கிற இடம் மட்டும் சூடா இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, சீக்கிரமா இந்த வேலையை முடிச்சிடலாம். இந்த இடத்துல இந்த ஃபிஷ் அப்புறம் நிறைய விஷயங்கள் எடுத்திருந்தாலும் இன்னும் நிறைய கிரியேச்சர்ஸ் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எப்படி சொல்ற? ஏன்னா இந்த லைட்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷன் நோக்கி போயிட்டு இருக்கேன். ஓ, அதை வச்சுதானா? அதுக்கப்புறம் ஹீரோ சட்டையெல்லாம் போட்டுட்டு நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி அக்கா, பரவாயில்ல, இதுக்கு என்ன? அதுக்கப்புறம் ரோசோ ஒரு மீன் பிடிச்சிருக்கு. இங்க பாருங்கப்பா, என்னது ஃபீமேல் ஃபிஷ்ஷா? காமனா இந்த இடத்துல ஆம்பளை ஃபிஷ் தான் மாட்டோம். அந்த இந்த தடவை ரொம்ப ரேரா பொண்ணு ஃபிஷ் மாட்டி இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் கிட்ட இருந்து பார்க்க திரும்பவும் பார்த்தா அந்த தண்ணி உள்ள இருந்து அந்த லைட் மாதிரியான விஷயமும் வெளியே வர. இந்த பக்கம் இவங்க அதோட அழகுல மாதிரி பார்த்துட்டு இருக்க. இப்பதான் புரியுது என்னது கோட்டிங் பிஹேவியர். பால் லைட்ஸ் எல்லாமே ஈத்தன் ட்ரூப்ஸா கோர்ஷிப்பா இது டிஸ்பிளே ஆகுதுனால இது சரி ஏமாறல. கோட்டிங் பிஹேவியரா, அதாவது ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீமேல் கிட்ட போயிட்டு மேல் சொல்ற விஷயமே தன்னை மேரி பண்ணிக்கணும். ஓ, அதுதானா? கண்டிப்பா எனக்கும் ஷியானுக்கும் இந்த மாதிரியான பிஹேவியர் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா நாங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலி. நான் ஒரு பொண்ணு, ஷியான் ஒரு பாய். நாங்க நினைச்ச ஃபியூச்சர்ல கூட கல்யாணம் பண்ணி சொல்ல. ஹீரோவும் முட்டாள் மாதிரி பேசாத கால போய் 2 பேரும் சிப்ளிங்ஸ், அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னது அப்புறம் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கலையான்னு? ஏன் ஷியான்? அப்கோர்ஸ் என்ன ரொம்ப பிடிக்கும், ஆனா அதுக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. நம்மள ஒரே குடும்பத்தை தெரிஞ்சவங்க. என்ன நடக்கிற கூத்தெல்லாம் ரோசம் பார்த்துட்டு கடுப்பாவரா. அதுக்கப்புறம் அவங்களும் ஹீரோட ரூமுக்கு வர, அம்மா என்ன தோல்டு பண்ணிட்டாங்கடா. ஏன்? அம்மா கிட்ட போயிட்டு நான் ஷியானை போய் கல்யாணம் பண்ணிப்பேன் பெரிய நைட்டான்னு போய் சொன்ன பாரு, அதை திட்டி அமைச்சிட்டாங்க. அது முட்டாள்தனமான விஷயம், அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதுதான் முன்னாடியே சொன்னாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நீ என்னோட சிப்ளிங்ஸ். ஆனால் நம்ம 2 பேரும் மேரி
பண்ணா நல்லா தானே இருக்கும். இருந்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் 2 பேரும் தனித்தனியா வேற வேற ஆளுங்களை கல்யாணம் பண்ணிப்போமா, அது எனக்கு பிடிக்கல, உன்னை விட்டு பார்த்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல. அக்கா அதுக்காக நம்ம 2 பேரும் மேரி எல்லாம் பண்ண முடியாது, எப்பவுமே உங்க கூட இருக்க, கவலைப்படாதீங்க. என்னது என்ன நடந்தாலுமா? ஆமா ஆமா நான் என்ன நடந்தாலும் கூட இருப்பேன். சீரியஸா சொல்றேன். ஸ்டில் இன்னும் நான் ஒரு சைல்டா தான் இருக்கேன். நான் இன்னமும் ஒரு பலசாலி ஆகணும்னா இன்னும் நிறைய விஷயத்தை நான் படிக்கணும். அப்பனா நான் இது எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறேன். நான் பெரிய ஆளாக காட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அது மட்டும் நடக்காது. ஆனா இருந்தாலும் நீ எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொண்ணு தான் அக்கா, கவலைப்படாத, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவன் கட்டி அணிக்க. அவன் தொட்ட அடுத்த நிமிஷம் ஹீரோக்கு ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. அவன் மேல இருந்து நிறைய மேஜிக்கல் பார்ட்டிகள்லாம் வெளியே வர, என்னடா க்ளோவிங் ஆற, இதுதாங்க எனக்கு தெரிஞ்சு மேஜிக்கல் எனர்ஜி. அப்படின்னா நம்ம லேக்ல பார்த்த அந்த பால் லைட்ஸ் எல்லாம் மேஜிக்கல் எனர்ஜி தான் வேலை செய்யும். அந்த இடத்துல நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான் எனக்குள்ள இருந்து இப்ப வெளியே விட்டுது. அப்படியா? கட்டாயமா சொல்ல முடியுமா? என்ன நம்பு, கரெக்டா தான் சொல்றேன். இதுக்கு அர்த்தம் கட்டாயமா நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது உங்க கூட. என்னடா இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு சோகத்தை அவ்வளவு கதை சாத்திட்டு போக. மேஜிக்கல் எனர்ஜி உண்மையானதுதான், அது இந்த வேர்ல்டை விட்டு எப்பவும் மறையாது. அதனால அதை பத்தின மொத்த விவரத்தையும் நான் தெரிஞ்சுப்பேன். இது ஒன்னும் ஃபன்னான விஷயம் இல்ல. எந்த இடத்துல இருந்து இந்த கதை ஆரம்பிக்க போகுது, இதுதான் என்னுடைய ரீஇன்கார்னேட்டர் மேஜிக்கை உருவாக்க போற உலகமா இருக்கும். இந்த இடத்துல நான் புதிய புதிய மேஜிக்ஸ் எல்லாம் நிறைய விஷயத்தை இந்த இடத்துல தெரிஞ்சுக்க போறேன் அப்படின்னு ஹீரோவா சொல்ல. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி நம்மள சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்க பிடிச்சிங்க, ரொம்ப பிடிச்சதா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க விலகுன்னு ஆள் வச்சுக்கோங்க. அப்போ நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். இது ஒரு ரீஇன்கார்னேட்டர் மேஜிக் ஃபேண்டசில இருக்கிற ஒரு வேற லெவலான அனிமே தான். கதை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையா பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுப்போம்.